அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதே இது நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்ல எஸ்பிக்கோ நடந்திருந்தா வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தோ அடுத்து 1 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிற காவல்துறை வந்து என் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதுவுமே இப்போ நடவடிக்கையுமே எடுக்கல. முதல்ல வந்து எங்க அப்பா வந்து ஒரு எஸ்பிஎஸ்ல ஒரு 6 வாட்ட பெட்டிஷன் மனு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு மனு கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு எந்த ஒரு ஆக்ஷனுமே ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எடுக்கல. ஒரு மனுஷன் ஒரு பாட்டுக்கு எந்த ஒரு பம்புக்கும் போகாம அவன் பாட்டுக்கு இருக்கேன். அவனை வந்து ஏதாச்சும் அவன் குடும்பத்தில் ஏதாச்சும் நடக்குது. ஆனால் வந்து காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னா எவ்வளோ கோவம்னு உங்களுக்கு தெரியும். அதனால என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்னு ஒரு கோரிக்கை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு நேவில வேலை பார்க்கிற ஆளு என்ன கிரிமினலா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பகுதியை சேர்ந்த இளமாறன் அப்படின்றவரு தன்னோட மூதாட்டிய 1 வருடத்துக்கு முன்னாடி நகைக்காக ஆசைப்பட்டு கண்டந்துண்டமா கொண்டிருக்கிற வழக்க இன்ன வரைக்குமே போலீஸ் குற்றவாளிய கண்டுபிடிக்காம இருக்காங்க. ஓராண்டு காலம் ஆகியுமே இன்னும் அந்த ஒரு வழக்குல நியாயம் கிடைக்கல. நான் வந்து நேவில வேலை பார்க்கிற ஒரு ஆளு என்ன வந்து கிரிமினலா ஆக்க வேண்டாம் அப்படின்னு காவல்துறையினருக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி வருது. அவர் அந்த வீடியோல தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் கோரிக்கையை வச்சிருக்காரு. தமிழ்நாடு மக்கள் எல்லாத்துக்கும் ஜெயஹிந்த். நான் வந்து சிவகங்கை மாவட்டம் காளையார் இருந்து பேசுறேன். என் பேர் இளமாறன். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இந்தியன் நேவில செயலராக 4 சர்வீஸ்ல இருக்கேன். எதுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன்னா, நான் வந்து போன வருஷம் 2024 ஜனவரி மாதம் லீவுக்கு பிறந்தப்ப என்னுடைய அம்மா பார்த்தாங்க ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும். அவங்க வந்து ஒரு மிகவும் கொடூரமான முறையில் அவங்க போட்டு அந்த நகையை திருடுறதுக்காண்டி பேசோடின்ற ஒரு கிராமத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தமா வந்து போராட்டம் பண்ணா அக்யூஸ்ட் வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து நான் வந்து பண்ணல. அன்னைக்கு போலீஸ் மேலோட நம்பிக்கை நண்டி இப்போ வந்து 2025 ஜனவரி ஆச்சு. இதுக்கடையில் 1 வருஷம் ஆச்சு. இது சம்பந்தம் எந்த ஒரு நடவடிக்கை எந்த ஒரு அக்யூஸ்டுமே கைது பண்ணல நம்ம தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை. இதே இது நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்ல எஸ்பிக்கோ நடந்திருந்தா வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தோ அடுத்து 1 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிற காவல்துறை வந்து என் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதுவுமே இப்போ நடவடிக்கையுமே எடுக்கல. முதல்ல வந்து எங்க அப்பா வந்து ஒரு எஸ்பிஎஸ்ல ஒரு 6 வாட்ட பெட்டிஷன் மனு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு மனு கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு எந்த ஒரு ஆக்ஷனுமே 1 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எடுக்கல. ஒரு மனுஷன் அவன் பாட்டுக்கு எந்த ஒரு பம்புக்கும் போகாம அவன் பாட்டுக்கு இருக்கேன். அவனை வந்து ஏதாச்சும் அவன் குடும்பத்தில் ஏதாச்சும் நடக்குது. ஆனால் வந்து காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னா எவ்வளோ கோவம்னு உங்களுக்கு தெரியும். அதனால என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்னு ஒரு கோரிக்கை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம தமிழ்நாடு ராணுவ நலச்சங்கம் மற்றும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட மக்கள் வந்து ஒரு சிஎம் நம்ம சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் இதே இது நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்ல எஸ்பிக்கோ நடந்திருந்தா வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தோ அடுத்து 1 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிற காவல்துறை வந்து என் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதுவுமே இப்போ நடவடிக்கையுமே எடுக்கல. முதல்ல வந்து எங்க அப்பா வந்து ஒரு எஸ்பிஎஸ்ல ஒரு 6 வாட்ட பெட்டிஷன் மனு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து